என் மண் என் மக்கள், தமிழ் தேசியம்னு பேசுறான். தம்பி அண்ணாமலை என்னுடைய தம்பி, நான் தான் உள்ள அடிச்சு வச்சிருக்கேன் ஸ்லீப்பர் செல்லா. இங்கிருந்து எனக்கு லட்சக்கணக்கான தம்பிகள் வேலை செய்கிறாங்க. உள்ளே இருந்து ஒரே ஒரு தம்பி எனக்காக வேலை செஞ்சு என்னை ஒவ்வொரு விதமையும் உலக புகழ் பெற வைத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா ஒரே ரத்தம், 2 பேருக்கு தமிழ் தாய் ரத்தம். அதில் நாங்கள் 2 பேரும் ஒரே தாட்ஸில் பயணிக்கிறோம். அப்படி அங்கே இருந்துக்கிட்டு என் மண் என் மக்கள், இது என்ன அரசியல்? என் மண் என் மக்கள் என் மண் வைத்து கர்நாடகாவில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது, பீகாரில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது, குஜராத்தில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது, தமிழ்நாட்டில் நடந்தால் நான் வைத்த தமிழ் தேசிய அரசியலை குறிக்குது. என் மண் என் மக்கள். இப்போ யாருக்கு வேலை செய்கிறாரு பாருங்க. இப்போ எனக்காக கஷ்டப்பட்டு ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. திருப்பி எங்க ஐயா எடப்பாடி திராவிட கொள்கை, அண்ணா திராவிடம், அனைத்து இந்திய அண்ணா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு வேலை செய்கிறார் பாருங்க. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். அதான் நான் 15 வருஷமா பேசிட்டு இருக்கிற அரசியல், தமிழ் தேச அரசியல். இதுதான் அம்மையார் கனிமொழி. தமிழுக்கும் தமிழருக்கும் யார் உண்மையிலே பாடுபடுகிறாரோ அவருக்கு வாக்கு செலுத்துங்கள். அது எனக்கு தான் தெரியுதா உங்களுக்கு? எல்லா கட்சியிலையும் நான் எனக்கு ஆள் வச்சிருக்கேன். இப்ப தெரியுதா? அதனால ஐயா ஐயா மோடி ஐயா, என் தம்பி எனக்கு வேலை செய்யறாருங்கிறத நீங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. நீங்க கச்சத்தீவை மீட்டுவீங்களோ? நாங்கள் நம்பிடுவோம்ல, நம்பிடுவோம் இல்லையா? எப்படி? இந்த 2 கோடி பேருக்கு வேலை நம்பணும், தந்துட்டீங்க. 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் போடுவேன், நம்பணும், போட்டீங்க. இன்னும் செலவழிச்சு முடியல, போட்டீங்க, செலவழிச்சு முடியல. பணம் செல்லாது. ஐயோ, கருப்பு பணம் ஒளிந்து விடும், ஊழல் ஒளிந்து விடும், பயங்கரவாதம் ஒளிந்து விடும், நம்பினோம், ஒளிஞ்சிருச்சு. நீங்க என்னைக்கு கருப்பு பணம் செல்லாது, தீவிரவாதம் ஒளிமினீங்களோ, சரியா 40 நாள்ல போட்டு தள்ளிட்டான். புல்வாமா மாவட்டத்தில் ஒளிஞ்ச பாடு இல்லை, 40 பேர் செத்த பாடாயிருச்சு, கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் 50 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள், உங்களை சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன் என்று பல என் சொந்தக்காரம்பரம் செத்து அவனா சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய நீங்க வச்ச பாடு இல்லை. கேஷ்லெஸ் எக்கனாமிங்க. எஸ்பிஐ பேங்க்ல ஒரு வங்கியில காசு இல்லை, தலையில கை வச்சு எப்படி படுத்தாரு, அப்பா ஒரு வங்கியில பணம் இல்லை, கேஷ்லெஸ் எக்கனாமி ஓவர். எப்படி இருக்கு? இதான் இவர் இத்தனையும் நம்ப வைத்தீர்கள். விகாஸ் என்றீர்கள், வளர்ச்சி என்றீர்கள், நம்பினோம். வளரும் நாடு பட்டியலே இந்தியா இல்லை. டெவலப் என்றீங்க, பறக்க ஒரு ஃபிளைட் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. டெவலப் நீங்க கத்தும் போது நாங்க எந்திரிச்சிருக்கணும். எப்படி? எதுக்குடா இவர் இவ்வளவு அக்கறை கத்துறாரு அப்படின்னு. நல்லகாலம் பிறக்குது குடுகுடுப்பக்காரன் அடிக்கிறது நம்ம போடுற அரிசி மிளகா நம்ம கொடுக்குற காசுக்கு தான் அடிப்பான். அதை கொடுத்து அனுப்பியிருந்துருக்கணும். நம்ம விட்டதை தப்பா போச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு? வளருதுன்னு உண்மையிலே வளருது. அம்பானி குடும்பமும் அதானி குடும்பமும் நாம இப்படியே தெருவெழுதிக்கிறோம். இதான் இவர். இத்தனையும் நம்பி ஏமாந்தது போல கச்சத்தீவை நீங்கள் மீட்பீர்கள் என்று நாங்கள் நம்பிட்டோம். ஐயா உங்களுக்கு தெரியுமா ஐயா, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு வழக்கு போட்டார்கள், கச்சத்தீவை மீட்கணும்னு. காங்கிரஸ் வழக்கு போட்டார்கள். அப்போது காங்கிரஸ் என்ன பதில் மணி தாக்கல் செய்தது? அன்பு தம்பி தங்கைகளே, கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது காங்கிரஸ். ஐயா மோடி தான் பிரதமர், அம்மையார் ஜெயலலிதா வழக்கு, திருப்பி பதில் மனு. இதே ஐயாவுடைய அரசு எங்க மதுரை நீதிமன்றத்தில் அவர் ஆட்சி காலங்களில் ஒரு பொதுநலவாதி போட்டது. எப்படி தெரியுங்களா? கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை, கொடுத்ததுதான். சேம் பிளட், ஒரு மாறுதலும் இல்லை. இப்ப திடீர்னு என்ன கச்சத்தீவை காணாமா? என் பங்காளி வடிவேல் சொல்லுவான்ல, இங்க இருந்த கிணறு காணாம். ஐயா கிணறு காணாமாங்கிற மாதிரி கச்சத்தீவை காணாமா? எப்படி? இதனால்தான் சொல்கிறேன், என் உடன் பிறந்தவர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். அத்தனையும் ஏமாற்று வெற்று வார்த்தைகள். வாயிலே தேனே ஊத்தினால் நீங்கள் சாப்பிடலாம், இவர்கள் காதுகளில் ஊத்துவார்கள். கவனமாக இருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்திய கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா பார்ட்டி பிட்வீன் சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். நல்லா விவரமா புரிஞ்சுக்கணும். இவர்களுக்குள் எந்த கொள்கை மாற்றம் கிடையாது.
இவர்கள் எந்த தேசிய நிலத்திற்கும் உள்நுழைய விடக்கூடாது. நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை அவன் வரலாற்றை தெரிஞ்சுக்க. இந்த பார், தமிழர்கள் தான் திப்பு சுல்தான் ஹைதர் அலி படையிலே கூலிகளாக இருந்து கப்பம் வசூலிச்சு ஓடுறார்கள். குதிரையிலே ஒருவன் மறைக்கிறான், அடிச்சு பறிக்கிறான், என் நிலத்திலிருந்து எப்படா நீ கப்பத்தை கொண்டு போகலாம் என்று. எல்லாம் கவனிச்சுக்கணும் வரலாறு. நீ படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, அண்ணன் சொல்றதை கேட்டுக்க. எப்படா கொண்டு போகலான்னு அடிச்சு பறிக்கிறாரு. படித்த உடனே அவங்க கொடுத்துட்டு, ஐயா அங்கே கேட்டா நாங்கள் என்ன பதில் சொல்றது அப்படின்னு, போடா சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில சின்ன மலை பறிச்சுக்கிட்டான்னு சொல்றா, போடா அப்படின்னு. அங்கே போனால் ஹைதர் அலியும் திப்பும் ஹைதர் அலி அப்படியா, என்னது வெறுங்கையோடு வந்திருக்கியா? ஐயா அப்படியே அடிச்சு பறிச்சுக்கிட்டாங்கய்யா. யாரு, எத்தனை பேரு? ஐயா ஒரே ஒருத்தன். ஆடி போயிட்டாங்க. ஒருத்தன் இத்தனை பேர் அடிச்சு பறிச்சுட்டானா? ஆமையா. அவனுக்கு என்னடா வயசு இருக்கும்? 19 வயசு. பயந்துட்டாரு. அவரை எதிர்த்து சண்டை போட நினைத்த நமது பாட்டன் வீர பெரும்பாட்டன் சின்னமலை வெள்ளையன் நுழைந்த பொண்ணு முடிவெடுத்தான். டே, ஹைதர் அலியின் திப்பு இங்கே தான் இருப்பான், எப்போ வேணாலும் போடலாம் சண்டை, பொது எதிரிடா வெள்ளைக்காரன், அவனை அடிக்கணும்டான்னு ஹைதர் படக்கே போனான். எப்படி இருக்கு இது வரலாறு? நீ தீரன் சின்னமலை, நம்ம பாட்டி வேலு நாச்சியார், நம்ம மன்னர்கள், மருதீரவர்கள், நம்ம வீர பெரும்பாட்டர்கள், இவர்களை வரலாறு எழுதும்போது நீ ஹைதர் அலி திப்பு சுல்தான் இல்லாமல் எழுத முடியாது. பாட்டி வேலுநாச்சியாருக்கும் மருதபாண்டியர்களின் வரலாறு எழுதும்போது கோபாலனரைக்க பெருந்தகையையும் நமது ஹைதர் அலி திப்பு சுல்தானையும் கழித்து விட்டு எழுத முடியாது. நமது வீர பெரும்பாட்டியார் கணவனை இழந்து கைக்குழந்தையோடு நாட்டை விட்டு வெளியேறிய போது முதலாக பெற்ற மகளாக அரவணைத்து ஆதரவு கொடுத்திய பெருந்தகை கோபால் நாயக்கர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையில் மறந்துவிடக்கூடாது. வரலாறு இது பதிவு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் அண்ணன் பதிவு செய்வதை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள்.